பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, நான் வெயிட் பண்ணுற சக்தி, நீங்கள் வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் வெயிட் பண்ணணும், நீ கிளம்பு அப்படின்றாரு. அதை கேட்டு பிரீத்தி அதிர்ச்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சக்தி, எப்படி கிளம்ப முடியும், நீங்கள் வந்தால் போகலான்னு நினச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது, 2 பேரும் ஒன்றா போகலாம், ஒரே இடத்துக்கு தானே போகிறோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஆமாம் இப்போ பிரீத்தி சொல்கிறது கரெக்டு தானேடா சக்தி, ஒரே இடத்துக்கு தானே போகிறீங்க, எதுக்கு தனித்தனி போகணும், அவ கூட போ, அவள் தான் வெயிட் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படி சொல்லிட்டு, நீங்கள் பாரு பிரீத்தி, நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வருவேன், புரியுதா, நீ எப்போ போகணுமோ அப்போ போய்க்கோ, நீ ஸ்டாஃப் தான் அங்கே, அதனால் நீ எப்போ வேணாலும் போய்க்கலாம், எனக்கு எப்போ தோணுதோ அதை நான் போய்க்கிறேன் அப்படி சொன்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க பிரீத்தி. என்ன சக்தி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இன்றைக்கி மட்டும் தான் வரமாட்டிங்களா இல்லை தினமும் வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமே அப்படி தான் அப்படின்றாரு. அதை கேட்டு பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னடா நீ பிரீத்தி கிட்ட இப்படி பேசுகிற, பிரீத்தி கூட போனால் என்ன தான் பிரச்சனை உனக்கு, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, நான் பிரீத்தி கூட போகணும்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதில் நான் விருப்பப்படுவேன், நான் போவேன் போகாமல் இருப்பேன், அது என்னோட இஷ்டமா, அது என்னோட கம்பெனி, பிரீத்தி அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் மட்டும்தான், அதனால் அவங்க எப்போ வரணும் ஏது வரணும்னு அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பிரீத்தி நானும் ஒன்றா போகிறது நடக்காத காரியம். இதுக்கப்புறம் பிரீத்தி உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம், நீ அதே மாதிரி எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் வருவேன், தேவையில்லாமல் பேசிக்க வேணாம் அப்படின்னோடனே அதை கேட்டு பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இல்லை சக்தி இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன், மீட்டிங் இருந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதான் இருக்காடுங்கள அவனுங்க பார்த்துப்பாங்க, நீங்களும் பார்த்துக்குங்க, தேவைன்னா எனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நான் வந்துக்கிறேன், மீட்டிங் வரணுன்றது எனக்கு தெரியும், அதில் எப்போ டைமிங்னு எனக்கு தெரியும், தேவையில்லாதில் எதுக்கு பேசணும் அப்படின்னோடனே அப்படியே பிரீத்தி டென்ஷன் ஆகிடும். இப்போ முடிவாக என்ன சொல்கிறீங்க சக்தி, வருவீங்களா வரமாட்டிங்களா, நான் வர்றதோ வராதோ அது என்னோட இஷ்டம் பிரீத்தி, அதில் நீ தலையிடாத அப்படின்றாரு. அதை கேட்டு பிரீத்தி செம்மையாக டென்ஷன், நான் வர சக்தி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சுந்தரத்துக்கு ஒன்றும் புரியல, அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே பொண்ணு இதை பார்த்துட்டும் பார்க்காம இருக்க மாதிரி கம்முன்னு இருந்துடுறாங்க. சண்முகம் சந்திரசேகரும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பவானி கேட்குறாங்க. எங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லை, பிரீத்திக்கு இப்படி நடந்துக்கணும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க, பிரீத்தி பொண்ணியை பற்றி குறை சொன்னா சொல்லிட்டு பிரீத்தி இப்படி நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பார் பவானி தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சக்தி அமைதியாக நின்றுட்டுருக்கா, என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னோட, இதோ கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. சரிப்பா, சரி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்க, பிரீத்திக்கு நல்ல டோஸ் கொடுத்த போட்டிருக்க அப்படின்னோன்னா, ஆமாப்பா இவெல்லாம் இப்படி தான் பண்ணணும், கரெக்டாக தான் பண்ண சக்தி, நீ இதுக்கப்புறம் அவ கூட போகிறத நீ அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, அப்போ தான் அவர் திமிர் கொஞ்சமாவது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சக்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சக்தி. நைட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலே தூங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் போய் வாங்குறாரு. ஃபேனை வாங்கிட்டு போயிட்டு, இந்த ஃபேன் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இந்த பொண்ணிக்கு இந்த ஃபேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட பொன்னி வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு என்னப்பா என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, பொன்னியோட வீட்டுக்காரர் தானே நீங்கள், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்த ஃபேனை பொன்னிக்கு கொடுத்துறீங்களா அப்படின்னா, பொன்னிக்கு நான் கொடுக்கணுமா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை எனக்கும் பொன்னிக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் பொன்னி என்கிட்ட சரியாக பேசுறதில்லை, அதனால் இந்த ஃபேனை நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படி சொன்னோன்னே, என்னப்பா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, சரிப்பா உனக்காக நான் செய்கிறேன், பொன்னி தானே பாவம் தானே நான் பண்ணுறேன், அவளும் சொல்லிட்டு தான் இருந்தா, எனக்கு ரொம்ப காற்றே வரமாட்டேங்குது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது வீட்டில் அப்படி சொல்லிட்டு, சரிப்பா நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறாரு. பொன்னி வராங்க கடைக்கு. பொன்னி பொன்னி இந்தாம்மா இந்த ஃபேனை வச்சுக்கோ, உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னோடனே, நீ ஏதோ வீட்டில் காற்றே வரலன்னு சொன்னல, அதுக்கு தான்மா, எனக்கு முழு காசு என்னால் தர முடியாது அப்படின்னா, பரவாயில்லம்மா சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கினா போச்சு, பிடிச்சிக்கிற வீடு, அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொன்னிக்கு, அப்பாடா ஃபேன் கொடுத்துட்டாரு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேனை வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. நிம்மதியான தூக்கம் தூங்குறாங்க பொன்னி. இதெல்லாம் பார்த்து சக்தி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. உடனே சக்தி பொன்னி தூங்குறதே பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்டு மனசு சந்தோஷமாக இருக்குது சக்திக்கு. அப்படியே சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துடுறாரு சண்முகம். என்ன சக்தி என்ன யோசனையாக இருக்குது அப்படின்னோடனே, பொன்னிக்கு ஃபேன் கொடுத்து போட்டிருக்கு, ஆமாம் அவள் ஃபேன் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா, நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டா, அதனால தான் அந்த கடைக்காரர் கொடுத்த மாதிரி கொடுத்தேன்னொன்னே, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிக்கு தேவையான உதவிகளை நீ செய்ய ஆரம்பிச்சினா கண்டிப்பாக பொன்னி மனசு மாறுவா, சீக்கிரமாகவே உன்னை ஏற்று பார்ப்பாரு அப்படின்னோட ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சக்திக்கு. இங்கே பிரீத்தி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே அப்படியே டென்ஷன் ஆகி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி இந்த மாதிரி பண்ணதை சொல்லிட்டு இருக்காங்க. இது முடியுது.